வெல்கம் டு ஏஎஸ்பிஎன் அகாடமி. இது தமிழ் வீடியோ. தமிழ்ல யூனிட் 7 தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும். ஆல்ரெடி யூனிட் 7ல இலக்கியம், திருக்குறள் எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டோம். இப்போ நம்ம தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்ருக்கோம். அதுலேயுமே இன்னும் ஒரு 4-5 டாபிக் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காயிதே மில்லத் அவரை பற்றின பாடம் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ஒவ்வொரு தமிழறிஞருக்குமே ஓல்டு புக்லேயும் நியூ புக்லேயும் என்னென்ன செய்யுளோ இல்லை பாடப்பகுதியோ இருக்கோ அது நம்ம ரெண்டையுமே கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். பார்க்காதவங்க இதுக்கு முன்னாடி வீடியோஸில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு எல்லா தலைவர்களுக்கான ஸ்கூல் புக் கண்டென்ட்டும் கவர் ஆகிருக்கும். ஒருவேளை ஸ்கூல் புக்லேயே அவங்க இல்லைன்னா நான் அவுட் சைட் சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்பேன். அதுக்கான பிடிஎஃப்பும் அந்தந்த வீடியோ கீழே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த காயிதே மில்லத் அவர்களுக்கு ஓல்டு புக்கும் நியூ புக்கையும் கம்பேர் பண்ணும்போது நியூ புக்கில் மட்டும் ஒரே ஒரு பாடப்பகுதி இவருக்கு இருக்குது. அந்த பாடப்பகுதியை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு லெசன் நீங்கள் படித்தாலே போதும். நீங்கள் அவரை பற்றின குறிப்பும் அதில் ஃபுல்லாக வந்துடும். அவரை பற்றின ஆசிரியர் குறிப்பும் அதிலே கவர் ஆயிரும். இந்த ஒரு லெசனே இவருக்கு தாராளமாக போதுமானதாக இருக்கும். ஏன்னா ஒரு கொஷின் தான் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது இதுலேயே பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கு. பாருங்க, 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல கண்ணியமிகு தலைவர் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் இவரோட பாடம் கொடுக்கப்பட்டிருக்கு. நுழையும் முன் பார்க்கலாம். மக்களுக்கு வழிகாட்டிய தலைவர்கள் பலர். அவர்கள் ஒவ்வொருவரும் தமக்கே உரிய தனித்தன்மையான பண்புகளால் முத்திரை பதித்துள்ளனர். எளிமை, நேர்மை, உழைப்பு, பொறுமை, நாட்டுப்பற்று முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கிய தலைவர் ஒருவர் கண்ணியமிகு என்னும் அடைமொழியால் அழைக்கப்படுகிறார். அப்பெருமை மிகு தலைவரை பற்றி அறிவோம். பாருங்க, சாதாரணமாக இந்த ஒருத்தருக்கு கண்ணியமிகு அப்படிங்கிற ஒரு பட்டம் கொடுத்துட மாட்டாங்க. எவ்வளவோ தலைவர்களை நம்ம பார்த்துருக்கோம். ஹிஸ்ட்ரிலையும் ஐஎன்எம்லையும் தமிழ்லையும் பார்த்துருக்கோம். ஈவன் மகாத்மா காந்தியிலேருந்து. ஆனால் யாருக்கும் கண்ணியமிகுன்ற பட்டம் கொடுக்கல. அவங்கெல்லாம் அப்போ அப்படி இல்லையா, மோசமானவங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனால் ஏன்னா எல்லாருமே மனிதர்கள் தான். எல்லாருக்கும் அவங்க லைஃப்பில் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீக்னஸ் இருக்கும். அவங்களுக்குன்னு சொல்லி சில மறைமுகமான பக்கங்கள் இருக்கும். அதெல்லாம் வெளிப்படையாக சொல்ல எப்பயுமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்களை எடுத்துகிட்டு வரமாட்டாங்க புக்ஸில். அப்படி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருந்திருக்கலாம். ஆனால் இவருக்கு கண்ணியமிகுன்ற பட்டமே இவங்க கொடுத்துருக்கத வச்சு பார்க்கும்போது இவர் கேரக்டர் வைஸ் அவ்வளவு நல்லவராகவும் நேர்மையானவராகவும் எளிமையானவராகவும் பொறுப்பானவராகவும் இருந்ததுனால தான் இவருக்கு அந்த பட்டமே கொடுத்துருக்காங்க. ஈவன் நம்ம சரௌண்டிங்லேயே நம்ம பார்த்தோம்னா ஈஸியாக ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒழுக்கமானவன்ப்பா அப்படின்ற வார்த்தையை சொல்ல மாட்டோம். டக்குன்னு ஒருத்தரை எல்லாருக்குமே இந்த ஒழுக்கமானவன்ற வார்த்தையை சொல்ல மாட்டோம். அந்த ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கவங்களுக்கு தானே இதை சொல்லுவோம். அந்த மாதிரி இவருக்கு கொடுக்கப்பட்டது அந்த வார்த்தையிலே அவரை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். சரி, பாடப்பகுதியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நாடு முழுவதும் மக்கள் விடுதலை போராட்டத்தில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருந்த காலம் அது. காந்தியடிகள் ஒத்துழையாமை இயக்கத்தை அறிவித்து அதில் இளைஞர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்போது இளைஞர் ஒருவர் திருச்சி தூய வளனார் கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். காந்தியடிகளின் வேண்டுகோள் அவருக்குள் தீராத விடுதலை வேட்கையை ஏற்படுத்தியது. தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலானது என்று எண்ணி ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டார். பாருங்க, காந்தி இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் போனார். இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை பற்றி ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாரும் இதில் சேருங்க, நம்ம இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்மளுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவர் பிரச்சாரம் பண்ணார் இல்லையா. அது மாதிரி திருச்சியில் தூய வளனார் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போல்லாம் இவர் ரொம்ப கம்மியான வயசு. காந்தி அப்போ எவ்வளோ வயசானவர்னு பாருங்க. இவருக்கும் ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருக்குது. இவர் காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஸ்டூடெண்ட். அவரோட ஸ்பீச்சை கேட்டு அது திருச்சியிலேயே போய் பேசினாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. பட் அவரோட ஸ்பீச்சை கேட்டு படிப்பை விட நம்மளுக்கு நாட்டோட விடுதலை தான் முக்கியம்னு சொல்லிட்டு படிப்பை விட்டுட்டு ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்ட ஒருத்தர் தான் இந்த காயிதே மில்லத். எளிமையின் சிகரம். அந்த இளைஞர் பிற்காலத்தில் பெரிய அரசியல் தலைவராக வளர்ந்தார். அவர் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு தனி மகிழுந்தில் செல்ல மாட்டார். தொடர்வண்டி, பேருந்து போன்ற பொது பொழுதுபோக்கு ஊர்திகளையே பயன்படுத்துவார். அன்பர் ஒருவர் அவருக்கு ஒரு மகிழுந்தை பரிசளித்தார். ஆனால் அவர் அதை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர்வண்டியிலேயே பயணம் செய்தார். அவர் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக அவருக்கு ஒரு மகிழுந்தும் பெருந்தொகையும் பரிசளிக்கப்பட்டன.
அவற்றையும் தாம் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார். பாருங்க, ரொம்ப எளிமையானவர். எப்பயுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. ட்ரெயின்லயோ, பஸ்லயோ தான் போயிருக்காரு. நீங்க பெரிய ஆளாயிட்டீங்க இப்பயெல்லாம். நீங்க இந்த மாரி போகக்கூடாது. ஏன்னா, ஒரு சேஃப்டி இஷ்யூக்காகவாவது தனியா போணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி அ அவருக்கு வந்து ஒரு அவர் மேல ஒரு ரொம்ப அக்கறை வச்சிருந்த ஒருத்தர் ஒரு கார் குடுத்துருக்காரு. அதையும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி, அவர் வந்து ஏதோ ஒரு அமைப்பு, ஒரு இயக்கத்த சேர்ந்தவரா தானே இருந்திருப்பாரு, காயிதே மில்லத். அந்த இயக்கத்துல இருந்தே அவருக்கு வந்து ஒரு காரும், நெறைய பணமும் வந்து பரிசா குடுத்துருந்துருக்காங்க. அப்ப பரிசா குடுத்தத திரும்ப ரிஜெக்ட் பண்ண முடியாம வாங்கிக்கிட்டு, ஆனா அத அவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, அவர் சொந்த பயன்பாட்டுக்கு பயன்படுத்தல. அவரு சார்பா தொடங்கி வச்சு ரன் ஆயிட்டு இருந்த, அவர் ஸ்பான்சர் பண்ணி இயங்கிட்டு இருந்த ஒரு கல்லூரியோட பயன்பாட்டுக்கு அத வந்து குடுத்துட்டாரு. அந்த காசையும் அவங்களுக்கே வந்து அவரு பயன்படுத்துறதுக்காக குடுத்துட்டாரு. இப்ப பாருங்க எந்த அளவுக்கு அவரு வந்து அம் யோசிக்காம குடுக்குறவரா இருக்கும். நம்ம இந்த காலத்துல வந்து ரிலேட்டிவ்‌க்கு கொஞ்சம் சும்மா ஒரு கைமாத்தா கூட கார ஒரு நாளைக்கு குடுன்னு கேட்டா குடுக்க மாட்டோம். சரியா? அது நீங்களா இருந்தாலும், நானா இருந்தாலும் எல்லாரும் தான். ஒரு வேள நீங்க குடுக்குறீங்க அப்டின்னா, உண்மையிலேயே நல்ல மனசு தான். அப்போ அந்த அளவுக்கு யோசிக்கிற இந்த காலத்துல அவரு ஒரு முழுசாவே அத குடுத்துருக்காரு அப்டின்னும்போது, கண்டிப்பா அதுவும் காருன்னா அதிசயமா இருந்த ஒரு காலத்துல. அத அவரு வந்து யோசிக்காம பண்ணியிருக்காருன்னா, உண்மையிலேயே பாராட்டணும். ஆடம்பரமற்ற திருமணம். அவரது குடும்ப நிகழ்வுகளிலும் எளிமையை காண முடிந்தது. அவர் தம் ஒரே மகனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தார். அவர் மிகப்பெரிய தலைவர் என்பதால் அவரது இல்லத் திருமணம் மிகவும் ஆடம்பரமாக நிகழப் போகிறது என்று எல்லோரும் எண்ணியிருந்தனர். ஆனால் எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக தமது மகனின் திருமணத்தை நடத்தி முடித்தார். பெண் வீட்டாரிடம் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் அத்திருமணத்தை நடத்தினார். மேலும் மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்றும் வெளிப்படையாக அறிவித்தார். பாருங்க, பெரிய ஆளு வீட்டு திருமணம். அதனால கண்டிப்பா பயங்கரமா நடக்கும் அப்படின்னு நினைச்சு எதிர்பார்த்து வந்த எல்லாருக்கும் ஏமாற்றம். ஏன்னா, அவர் ரொம்ப சிம்பிளா நடத்தியிருந்திருக்காரு. அதாவது இந்த காலத்துல வந்து ஒரு கல்யாணம் அப்படின்னா, அதுக்காக செலவு அந்த ஒரு நாள் கூத்துக்கு ஏன் இவ்வளோ செலவுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவ்வளவு ஆடம்பரமா இப்ப செலவழிக்கிற காலம் வந்துருச்சு. கடன் வாங்கி கல்யாணத்த நடத்திட்டு, திரும்ப அந்த கடன அடைக்க முடியாம கஷ்டப்பட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனா, அவரு வந்து அவ்வளோ வசதி இருந்தும், அத வந்து இந்த கல்யாணம் மாதிரி, இந்த மாதிரி தேவையில்லாத செலவுகளுக்கு பயன்படுத்தல. அதுமாரி வரதட்சணை வாங்கல. அப்பதான் வரதட்சணை கொடுமைலாம் அதிகமா இருந்து, வரதட்சணை தடை சட்டம்லாம் கொண்டு வந்த காலங்கள். அப்போ என்னன்னா, வரதட்சணை ரொம்ப இப்ப இருக்கிறத விட அப்ப ரொம்ப ஜாஸ்தி. அந்த டைம்ல கூட அவரு வாங்காம கல்யாணம் பண்ணியிருக்காரு. குடுக்காம கல்யாணம் பண்ணாரு பொண்ணுக்குன்னு சொன்னா, அத நம்ம ஏத்துக்க முடியாது. இவரு வந்து அத சட்டத்த காமிச்சு குடுக்காம இருந்திருக்காருன்னு கூட நம்ம ஒரு சில பேர் கேலி பண்ணுவாங்க. பட் என்னன்னா, இவரு பையனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காரு வாங்காம. அதே மாதிரி வேற யாரும் வாங்குனா கூட, அந்த கல்யாணத்துக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காரு. நேர்மை. அந்த தலைவர் ஒருமுறை தமது இயக்க அலுவலகத்தில் இருந்தபோது, அங்கிருந்த பணியாளரை அழைத்தார். அவரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து, அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்று கூறினார். அந்த பணியாளர், ஐயா நம்ம அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம். அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார். அதற்கு அந்த தலைவர், வேண்டாம், இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம். இதற்கு இயக்க பணத்தில் இருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலையை பயன்படுத்துவது முறையாகாது என்று கூறினார். பாருங்க, இப்படிலாம் இருப்பாங்களான்னு உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. ஒரு சின்ன ஸ்டாம்ப் எவ்வளோ வந்துற போகுது. அவரோட இயக்கத்துல ஆஃபீஸ்ல இருந்தே ஒரு போஸ்ட்ட வந்து வேலை செய்றவர்ட்ட குடுத்து பண்ண சொல்றாரு. அது வந்து ஆஃபீஸ் ரிலேட்டடானது தான், அஃபிஷியலான லெட்டர் தான்னு சொல்லிட்டு கூட அவர் பண்ணலாம். அந்த காலத்துல யாரும் அத ஃபோன்ல ஃபோட்டோ எடுத்து அனுப்ப போறதில்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அது பெர்சனல் லெட்டரு. அந்த ஸ்டாம்ப கூட நான் வந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து எடுத்து பயன்படுத்த மாட்டேன். தனியா வாங்கி ஒட்டுன்னு சொல்லியிருக்காரு. மொழிக் கொள்கை. இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. இப்ப விடுதலை கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு. ஆட்சி மொழியா எத வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்லிமென்ட்ல ஒரு மீட்டிங். ஓகேவா? மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்றனர் சிலர். பழமை வாய்ந்த மொழியை ஆட்சி மொழியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று பரிந்துரை செய்தனர் வேறு சிலர். ஆனால் அந்த தலைவர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன். இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் திராவிட மொழிகள்தாம் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள். அவற்றுள் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிகப் பழமையான மொழி.
எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். பார்லிமெண்ட்ல இப்ப மொழிவாரி மாநிலமா பிரிக்கிறதா, அம் இந்த மாரி பிரச்சனை போய்க்கிட்டு இருக்கும்போதே, மொத்த இந்தியாவுக்கும் ஆட்சி மொழியா எத வைப்போம் அப்படிங்கிற ஒரு இஷ்யூவும் போச்சு. அதுக்கான கூட்டமும் நடந்தது. அந்த கூட்டத்தில வச்சு தமிழ தான் ஆட்சி மொழி ஆக்கணும்னு இன்சிஸ்ட் பண்ணி வலியுறுத்தி சொன்ன தலைவர் தான் இவரு. அவரு அதுக்கு என்ன ரீசன் சொல்றாரு? 2 விதமான வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சு. நெறைய பேர் இந்தியாவுல என்ன பேசுறாங்களோ, அத ஆட்சி மொழியாக்குவோம்னு ஒருத்தவங்களும், அதாவது ஹிந்தி மாதிரி. இல்ல ரொம்ப பழமையான மொழி, இந்தியாவிலேயே பழமையான மொழி எதுவோ, அத வந்து ஆட்சி மொழியா மாத்துவோம் அப்படின்னு 2 விதமா வாக்குவாதம் போச்சு. அதுல இவரு பழமையான மொழிக்கு முக்கியத்துவம் குடுக்கணும்னா, அது தமிழா தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னவரு. அதனால தான் இப்பயும் கூட ஹிந்தியும், தமிழும் நான் பெருசு, நீ பெருசுன்னு கொஞ்சம் முட்டிக்கிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ஏன்னா 2ம் 2 விதத்துல இந்தியாவுல பெஸ்ட்டா இருக்கு. பெஸ்ட்டுனா என்னன்னா, அதிகமான பேர் பேசுறது ஹிந்தியாவும், ஆம் நம்ம ரொம்ப பழமையான மொழி, சிறப்பு சேர்க்கிற மொழி, நம்ம நாட்டுக்கே பெருமையான மொழியா தமிழும் இருக்கிறதுனால 2க்கும் இடையில இஷ்யூ போய்க்கிட்டே இருக்கு. நாட்டுப்பற்று. அந்த தலைவரின் உள்ளத்தில் எப்போதும் நாட்டுப்பற்று மேலோங்கி இருந்தது. இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே 1962ஆம் ஆண்டு போர் மூண்டது. அப்போது தனது ஒரே மகனை போர் முனைக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்து, அந்த தலைவர் அப்போதைய முதன்மை அமைச்சர் ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதினார். பாருங்க 1962 இந்தியா, சீனா போர் நம்மளுக்கு நல்லா தெரியும். இந்தியா, சைனா வார் வந்து பெருசா நடந்தது இந்த 1962ல தான். அந்த டைம்ல இப்பலாம் ஆர்மி இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் சண்டை இப்ப கூட இஷ்யூ எந்த நேரம் வேணாலும் நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. யாராவது எந்த அரசியல்வாதியாவது அவரோட சொந்த பையனவோ, பொண்ணவோ அந்த வாருக்கு அனுப்புவாங்களா? ஈவன் எந்த ஒரு பெரிய அரசியல்வாதியோட வாரிசாவது டிஃபென்ஸ்ல வேலை பார்க்குறாங்களா உள்ள? பெரிய ஆஃபீசர் கிரேட்ல இருக்காங்களான்னு தெரியாது. பட் போர் வீரராவோ, நாட்டுக்காக உயிர குடுக்குற மாரியோ, அதெல்லாம் இப்ப இருக்க வாய்ப்பே கிடையாது இல்லையா? ஆனா அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த மாரி இந்தியா, சைனா வார் வந்தப்ப என்னோட பையன நான் அனுப்ப ரெடி. நீங்க ஓகேன்னு மட்டும் சொன்னீங்கன்னா, நாளைக்கே என் பையன் வந்து ஜாயின் பண்ணிருவான்னு லெட்டரே போட்டிருக்காரு. அப்படிப்பட்டவரு. பட் அவங்க வந்து வேண்டான்னு அத அவாய்ட் பண்ணிட்டாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா, அ ஆர்மில அதுக்குன்னு ட்ரெயின் ஆனவங்க நெறைய பேர் இருப்பாங்க. அதுவும் இல்லாம ஆர்மிலேயே பத்தலன்னு வச்சுக்கோங்க. ரீசென்ட்டா ரிட்டயர் ஆகி போன 2, 3 இயர்ஸ்க்குள்ள ரிட்டயர் ஆனவங்கள பூரா திரும்ப கூப்பிட்டு, அவங்களையெல்லாம் வார்ல ஜாயின் பண்ண சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி தான் அடுத்து வந்து பப்ளிக்லேருந்து ஆளுகள கூப்பிட வேண்டி வரும். அந்த மாரி சிச்சுவேஷன் இதுவரைக்கும் ஏற்பட்டது இல்ல. அதனால இவங்க அவாய்ட் பண்ணிட்டாங்க. பட் அவருக்கு அனுப்ப ரெடியா சரி அனுப்புங்கன்னு அவர் சொல்லியிருந்தா என்ன செய்ய முடியும்? இவர் அனுப்பி தானே ஆயிருக்கணும். அப்ப அதுக்கு ரெடியா இருக்க போய் தானே அவர் அத கேட்டிருக்காரு. அதனால அப்படிப்பட்டவர் தான் இவரு. அவர்தான் கண்ணியமிகு காயிதே மில்லத். இவரது இயற்பெயர் முகமது இஸ்மாயில். ஆனால் மக்கள் இவரை அன்போடு காகிதே மில்லத் என்று அழைத்தனர். இந்த பேராகிராஃப் தான் ரொம்ப முக்கியமான பேராகிராஃப் இதுல. அதாவது காயிதே மில்லத்தோட இயற்பெயர் என்னது அப்படின்னா, முகமது இஸ்மாயில் அப்படிங்கிறது தான் அவரோட இயற்பெயர். ஆனா இவர காயிதே மில்லத், அதுவும் கண்ணியமிகு காயிதே மில்லத்ன்னு எல்லாரும் கூப்பிட்டாங்க. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது வந்து காயிதே மில்லத்னா என்ன சொல்? அப்டின்னா, அரபு சொல். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அந்த சொல்லுக்கு மீனிங் என்ன அப்டின்னா, சமுதாய வழிகாட்டி அப்டிங்கிறது தான் அதோட அர்த்தம். காயிதே மில்லத் சமுதாய வழிகாட்டி. இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பாக்ஸ்ல என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யாருன்னா, அறிஞர் அண்ணா. அடுத்தது, இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது. அவர் நல்ல உத்தமமான மனிதர்ன்னு சொன்னவரு தந்தை பெரியார். இந்த 2மே முக்கியமானது. இந்த பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரசியல் பொறுப்புகள். எதெல்லாம் முக்கியம்னு சொல்றேனோ, அந்த பிடிஎஃப்லயே ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. நீங்க அடுத்து ரிவைஸ் பண்ணும்போது அத மட்டும் பார்த்துட்டு போனா போதும். ஃபுல் லெசனையும் திரும்ப ரீட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அரசியல் பொறுப்புகள். காயிதே மில்லர் 1946 முதல் 52 வரை அப்போதைய சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்து சிறப்பாக பணியாற்றினார். சென்னையோட சட்டமன்ற மாகாணம் அந்த இடைக்கால அமைச்சரவை இருந்துச்சு இல்லையா? 51 டூ 52ல தான் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் பொதுத் தேர்தல் நடந்துச்சு இந்தியாவுல. சுதந்திரத்துக்கு அப்புறம். அதுக்கு இடையில சுதந்திரம் வாங்குனதுலருந்து நேருவோட தலைமையில ஒரு இடைக்கால அமைச்சரவை நடந்துட்டு இருந்தது. டெம்பரவரியா.
அந்த டைம்ல இவர் வந்து சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு. இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராகவும் பணியாற்றினார். அரசியலமைப்பு உருவாக்குறதுல நம்ம அம்பேத்கர், மத்த ஒரு 7 பேர் சட்ட வரைவு குழு உறுப்பினர்கள்னு பார்த்துருக்கோம். அந்த உறுப்பினர்கள்ல இவரும் ஒரு முக்கியமான ஒரு பங்கும் ஆற்றியிருக்காரு. இந்தியா விடுதலை பெற்ற பின் மாநிலங்களவை உறுப்பினர், மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளில் இருந்து மக்களுக்காக தொண்டு செய்தார். லோக்சபா எம்பி, ராஜ்யசபா எம்பின்னு எல்லா எம்பி பதவியிலும் இவர் இருந்திருக்காரு. கல்வி பணி கல்வியில இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமுதாய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணினார் காயிதே மில்லத். கல்வி மிகுந்திடில் கழிந்திடும் மடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தார். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி, கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க இவரே காரணமாக இருந்தார். பாருங்க, கேரளாவுல ஒரு காலேஜ், அதே மாதிரி திருச்சியில ஒரு காலேஜ். திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி. இது எல்லாமே இந்த 2 காலேஜும் உருவாக முக்கிய காரணமா இருந்தவர் இவரு. கல்வி தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கைய மாத்தும் அப்படிங்கிறதுல முழுசா நம்பினவர் இவரு. தொழில் துறையில இவர் என்ன ஈடுபாடு காட்டியிருக்காரு? இவரோட பங்கு என்ன அப்படின்னு பார்த்தா, இவர் மிகச்சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தார். இந்திய நாட்டின் கனிம வளங்களை பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார். இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. அதன் மூலம் தொழில்துறை வளர்ச்சி அடைந்தது. மக்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்பினை பெற்றனர். பாருங்க, கனிம வளத்துல தான் நம்ம இந்தியாவே இப்ப இயங்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் கிடைக்கிற தங்கம் மட்டுமே பெரிய கனிமம் கிடையாது. இரும்பு, இந்த மாதிரி இருக்கிற எல்லா மெட்டலுமே ஏதோ ஒரு இதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி அந்த மெட்டல்கள்லாம் நம்ம இந்தியாவுல நெறைய வளங்கள் இருக்கு. அத எடுத்தோம்னா நம்ம நெறைய வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவ கவர்மெண்ட்டுக்கு குடுத்தவரே இவர்தான். இவர் சொன்ன ஐடியாவ வச்சு தான் இந்த கனிமங்களை எல்லாம் எடுத்து பயன்படுத்த தான் நெறைய தொழில்துறை வளர்ச்சி அடைஞ்சு இப்ப இவ்ளோ தூரம் ஃபாஸ்ட்டா வந்து இவ்ளோ ஃபாஸ்ட்டா ஈவன் 100 வருஷம் கூட ஆகல. 75 வருஷம் 76 தான் ஆயிட்டுருக்கு. இதுக்குள்ள நம்ம இவ்ளோ டெவலப் ஆகியிருக்கோம். பிரிட்டிஷ் எல்லாத்தையும் சொரண்டிட்டு நம்மள ஒண்ணும் இல்லாம தான் விட்டுட்டு போனாங்க. ஆனா இந்த அளவுக்கு நம்ம டெவலப் ஆகியிருக்கோம் அப்படின்னாலே, இந்த கனிம வளங்கள நம்ம பயன்படுத்தினது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். தலைவர்கள் பலராலும் பாராட்டப்பட்ட பண்பாளர் அவர். எல்லோரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டவராக விளங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார். இத்தகைய சிறப்புமிக்க தலைவர்களின் பெருமைகளை அறிந்து போற்றுவது நமது கடமையாகும். அவ்வளோதான் இந்த லெசனு. இதுல பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மி தான். ஜஸ்ட் இவர் இப்படி இந்த அளவுக்கு இருந்தாரு, இவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். பாருங்க, புக் பேக் கொஸ்டின்ஸு. காயிதே மில்லத் டேஸ் பண்பிற்கும் உதாரணமாக இருந்தார். இது எளிமை பண்பிற்கு. காயிதே மில்லத் என்னும் அரபு சொல்லுக்கு பாருங்க, அரபு சொல்லுக்கு டேஸ் பொருள், சமுதாய வழிகாட்டிங்கிறது பொருள். விடுதலை போராட்டத்தின் போது காயிதே மில்லத் டேஸ் இயக்கத்தில் கலந்து கொண்டார். எதுக்காக? ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வரும்போது தானே அவர் வந்து காந்தியடிகளோட ஸ்பீச்சை பற்றி இது பண்ணாருன்னு சொல்லி கேட்டோம். அடுத்தது, காயிதே மில்லத் தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று பேசிய இடம். இடம்னு புக்கில் எது கொடுத்துருந்தாங்கன்னா நாடாளுமன்றம். சட்டமன்றம்னா மோஸ்ட்லி மத்திய சட்டமன்றம்னாலும் பார்லிமெண்ட் தான். வெறும் சட்டமன்றம்னு கொடுக்கும்போது மோஸ்ட்லி அது மாநிலத்தில் இருக்கிற சட்டமன்றத்தை குறிக்கும். இது வந்து நாடாளுமன்றம்ன்றது தான் ஆன்சர். எதிரொலித்தது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. எதிர் கூட்டல் ஒலித்தது. எதிர் கூட்டல் ஒலித்தது. முதுமை கூட்டல் மொழி என்பதை சேர்த்து எழுத என்ன வரும்? முதுமொழி. முதுமை மொழி வராது. முதிய மொழி, முதல் மொழி, இது எதுவுமே வராது. முதுமொழி அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதோட அவ்வளோதான். சிறுவினா குருவினா தான் இருக்கு இதுக்கப்புறம். இந்த இது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த ஃபில்லப்ஸு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போயிடாம, இந்த பிரித்தது சேர்த்ததுக்கு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இது ஒரு தலைப்பாகவே நம்ம சேனல் அந்த கொடுத்துருக்கோம். 6th 12th வரைக்கும் இருக்கிறது எல்லாமே. உங்களுக்கு ஒரு சிலபஸ் இது ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால இது எங்கெல்லாம் வருதோ நல்லா தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல். ஏன்னா இதெல்லாம் ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணுற இடம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மார்க்கு கூட மிஸ் பண்ணாமல் அவுட் ஆஃப் வாங்கணும் அப்படிங்கிற எய்மில் படிச்சுட்ருக்கோம். அதனால் எந்த இடத்துலையும் நீங்கள் கவனக்குறைவாவோ சின்ன விஷயத்த கூட நல்லா மைன்யூட்டாக கவனித்து
பாருங்க. ஓகேவா? முதுமொழினா இதுதான் வரும் அப்படிங்கிறது தெளிவா உங்களுக்கு தெரியணும். ஆப்ஷன பார்க்காமவே. அந்த மாதிரி மேக்ஸிமம் தமிழ்ல ஆப்ஷன பார்க்காம இப்ப கிராமரா எல்லாம் மாத்திட்டதுனால, நீங்க ஆப்ஷன் பார்த்து தான் போட வேண்டியிருக்கும். தெளிவா வந்து கவனமா நீங்க ஆன்சர் பண்ணும்போது 100% ஷூரா இருக்கும் மாரி நீங்க ஆன்சர் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க தெளிவா படிக்கணும். தமிழுக்கு நெறைய டைம் இருக்கு. தமிழ வந்து தாராளமா படிக்கலாம். ஈஸியா 1 மந்த்துக்குள்ள கம்ப்ளீட் பண்ணலாம். அதனால கன்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. நம்ம சேனல்ல டெஸ்ட் பேட்ச்ச பத்தி நான் அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு டெஸ்ட் முடிஞ்சிருச்சு. 2ண்ட் டெஸ்ட்டுக்கான அம் ஃப்ரீ மெட்டீரியலு எல்லாமே அப்லோட் ஆயிரும். நெக்ஸ்ட் தர்ஸ்டே அதாவது 8ஆம் தேதி அடுத்த டெஸ்ட் வந்து நடக்கும். மொபைல் ஃபோன்ல. அதில எப்படி ஜாயின் பண்ணணும்? எப்படி டெஸ்ட் பேட்ச்ச யூஸ் பண்ணிக்கணும்? எல்லாமே முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். அத பத்தின டீட்டெயிலான வீடியோஸ் வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அந்த வீடியோவ பார்த்துட்டு, நீங்க தேவைப்படுறவங்க அதில போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்மளோட சேனல்ல டெலகிராமும், வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மோர் அப்படிங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணீங்கன்னா வரிசையா வரும். அதில வாட்ஸ்அப், டெலகிராம் சேனல்ல கிளிக் பண்ணி ஏதாவது ஒண்ணுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கல, உள்ள போய் பார்க்க முடியலன்னா, அட்லீஸ்ட் நீங்க அந்த டெலகிராம், வாட்ஸ்அப் சேனல்ல இருந்தீங்கன்னா, நான் டெய்லி வீடியோஸ் வந்து YouTubeல அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணிருவேன். நீங்க அன்னன்னைக்கு அப்டேட்ட பார்த்துக்கிடலாம். ஓகே. திரும்ப அடுத்து தாரா பாரதி தலைப்பு இருக்கு இல்லையா? அந்த தலைப்புல உங்கள நான் மீட் பண்றேன். அதுவரைக்கும் கன்டினியூஸா படிச்சுட்டு இருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. தேங்க் யூ. பை.